மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 9ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு மகாலிங்கத்தை காமிக்கிறாங்க. மகாலிங்கம் நேராக புவனேஸ்வரி கிட்ட வந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் தான் அந்த கார்த்தியை எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அந்த கதிர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ஆனால் சுலபமாக அந்த கதிரை வெளியில் கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த கதிர் அந்த ரகுராமோட வீட்டில் தான் இருக்கான். எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு என்னமோ பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் தோணுது அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ புவனேஸ்வரி நேராக மகாலிங்கத்தை பார்த்து, இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா? அந்த கதிரை யார் ரிலீஸ் பண்ணது அப்படின்னு. மகாலிங்கம் சொல்கிறாரு, அந்த மாயா இருக்கால, நேராக ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த போலீஸ்கிட்ட கதிரை அடிக்கக்கூடாது, சந்தேக கேஸ் அப்படின்னு தானே கொண்டுட்டு வந்தீங்க, கதிரை மேலே கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டு போலீஸ்கிட்ட ஜாமீன் வாங்குறேன் அப்படின்னு சவால் விட்டுருக்கான். வக்கீல் கிட்ட விசாரிச்சதுக்கு 3 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்காங்க. உடனே மாயா நேராக வீட்டுக்கு வந்து பணம் கேட்டிருக்கா. உடனே ரகுராமும் 3 லட்ச ரூபாயை எடுத்து கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்களா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டு ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை போட்டுட்டாங்க. எனக்கு என்னமோ அவங்க எல்லாரும் சேர்ந்து மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, அவங்க எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா உங்க பிள்ளை கார்த்தியை ஏதோ பண்ணிட்டாங்கன்னு மட்டும் தெரியுது. அப்புறம் எப்படி நாசுக்கா போயிட்டு கதிரை வெளியில கூட்டிட்டு வந்திருக்க முடியும்? சுலபமா அந்த ரகுராம் 3 லட்ச ரூபா பணத்தை எடுத்து கொடுத்துட்டான். ஏன்னா அவன் வீட்டு மருமகன்னு, அப்புறம் கொடுக்காம என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு செம அதிர்ச்சி ஆகுறாங்க புவனேஸ்வரி. புவனேஸ்வரி நேரா மகாலிங்கத்துக்கிட்ட, இங்க பாருங்க, நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அந்த மகாலிங்க குடும்பத்தையே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருங்க, எல்லாத்தையும் நான் விசாரிச்சுட்டு தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றது எதுவுமே பொய் கிடையாது, நீங்க வேணும்னா போய் கேட்டு பாருங்க அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி நேரா பசுபதிக்கிட்ட, அண்ணா, இதுக்கு மேலே அந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாது. கார்த்தி 3 நாளா காணோம், எங்க போனா என்ன ஆனான்னு கூட தெரியல, போனை கூட எடுக்க மாட்டேங்கிறான். கடைசியா அவன் என்ன சொன்னான்னு தெரியும்ல, அந்த தனாவை எப்படியாவது என் வழிக்கு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு தான் சொன்னான். கண்டிப்பா அந்த தனா வந்திருக்கணும். அப்ப அந்த குடும்பத்துல உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க கார்த்தியை ஏதோ பண்ணிட்டாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. இதை விடக்கூடாதுன்னா கண்டிப்பா விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, பசுபதி சொல்றாரு, என் பிள்ளைக்கு மட்டும் அந்த குடும்பத்தால ஏதாவது ஒன்று ஆகியிருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தையே நான் விடமாட்டேன் அப்படின்னு பசுபதி சொல்ல, இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமண்ணா, கண்டிப்பா அந்த குடும்பத்தையே விடக்கூடாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நேரா அந்த ரகுராம் வீட்டுக்கு போறாங்க. அப்ப மகாலிங்கம் காருக்கிட்டேயே நிக்கிறாரு. அப்ப புவனேஸ்வரி நேரா வந்து நின்று, ரகுராம் வெளியில வா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இன்னொரு பக்கம் ஏற்கனவே பத்மா நேரா ரகுராம் கிட்ட, அண்ணா, கண்டிப்பா அந்த கதிர் ரிலீஸ் ஆன விஷயம் புவனேஸ்வரிக்கு தெரியாம இருக்காது. அவன் நம்மளை தான் கண்டிப்பா பழி போட போறான். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கும் நம்மளுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த நேரத்துல இந்த கதிர்வேட கார்த்தியை அடிச்சிருக்கான். ஸோ கண்டிப்பா அந்த புவனேஸ்வரி நம்மளை தான் பழி சொல்ல போறாங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதே நேரத்துல பேசிட்டு இருக்கும் பொழுதுதான் வெளியில புவனேஸ்வரி, ரகுராம் வெளியில வா அப்படின்னு சொல்லி காதல விழுகுது. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, பூச்சி, அந்த புவனேஸ்வரி வந்துட்டாங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு பத்மா, நீ எதுவும் இடையில எதுவும் சொல்லாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அந்த நேரம் நம்ம தனா கதிர் எல்லாரும் வெளியில வராங்க. ரகுராமும் வெளியில வராங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா கதிரை பார்த்து, அநியாயமா என் கார்த்தியை ஏதோ பண்ணிட்டு அவ்வளவு சுலபமா வெளியில வந்துட்டு இல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க அநியாயமா என் மேல பழி போடுறீங்க. எனக்கும் கார்த்தி காணாம போனதுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. அதை எப்படி நான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்றது அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, 2 நாளைக்கு முன்னாடி கார்த்திய ரோட்ல அடிச்சு துரத்தி கூட்டிட்டு வந்திருக்க, கொலை பண்ணிடுவேன்னு எங்களுக்கு முன்னாடியே மிரட்டுன. கண்டிப்பா நீ தான் ஏதோ கார்த்திய பண்ணிருக்க. இங்க பாரு, இத்தனை நாள் கண்டிப்பா என் புள்ள தாக்கு பிடிக்க மாட்டான், தயவு செஞ்சு அவன் எங்க இருக்கான்னு சொல்லிடு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த கார்த்தி எங்க போனான்னு தெரியல, உங்க புள்ள என்னமோ ஒளிஞ்சிருந்துகிட்டு என்னை பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பண்றானோன்னு தோணுது அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் டென்ஷன் ஆகி, நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ரகு, நீ வேணும்னா மத்தவங்க வாயை அடைக்கலாம், ஆனா என் வாயை கண்டிப்பா அடைக்க முடியாது. ஏன்னா நான் கண்ணால பார்த்தேன், இந்த கதிர் எப்படி கொலவெறியோட கார்த்தியை துரத்துனா அப்படிங்கிறத நான் நேர்ல பார்த்துட்டு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, கார்த்தி கண்டிப்பா அந்த கதிரால தான் ஏதோ ஆகியிருக்கான்னு தெரியுது. ஆனா நீங்க குடும்பமே சேர்ந்து கண்டிப்பா அந்த கார்த்தியை ஏதோ பண்ணியிருக்கீங்க. இங்க பாருங்க,
கண்டிப்பா என் புள்ள இவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க மாட்டான். தயவு செஞ்சு என் புள்ள எங்க இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இதை கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு புவனேஸ்வரி, அவன் காணாம போனதுக்கு எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்க புவனேஸ்வரி அப்படின்னு. ஆனா புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க மேல எனக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கு, அதனாலதான் நான் கொஞ்சம் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு ரகு, இன்னும் சாயந்தரத்துக்குள்ள என் புள்ள கார்த்தி இங்க வரலன்னு வச்சுக்கேன், இந்த குடும்பத்து மேலேயே நான் போலீஸ் கேஸ் கொடுப்பேன், குடும்பத்துல உள்ள ஒவ்வொரையும் நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோவத்துல புவனேஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்ததோட ரகுராமுக்கு பேரதிர்ச்சி. ரகுராம் சொல்றாரு, பாத்தீங்களா அந்த புவனேஸ்வரி எப்படி பேசிட்டு போறாங்கன்னு. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனா நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. கண்டவங்களும் கண்டவங்க கிட்ட பிரச்சனை பண்றதுனால எனக்கு தான் பெரிய பிரச்சனையா வந்து அமையுது. இங்க பாருங்க, மரியாதையா அந்த கார்த்திய என்ன பண்ணான்னு சொல்லிடு, இல்லைன்னா நானே உன்னை பிடிச்சு கொண்டு போய் போலீஸ்ல குடுக்கற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, மாமா தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, அந்த கார்த்தி காணாம போனதுக்கு எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அவன் பல தடவை என்னை கூப்பிட்டு மிரட்டி இருக்கான். ஆனா நான் அவனை எதுக்காக துரத்துனேன் அப்படிங்கிறத பத்தி என்னால இப்போ வரைக்கும் சொல்ல முடியல அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, நான் உங்க வளர்ப்பு, நான் இந்த மாதிரி பண்ணிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, நான் கூட நினைச்சேன் நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்ட அப்படின்னு. என்னைக்கு தனாவோட கழுத்துல அனுமதி இல்லாம தாலி கட்டுனியோ அப்பவே எனக்கு ஓ மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாமே போயிருச்சு. கண்டிப்பா நீ அந்த கார்த்தியை கொலை பண்ணி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த இடத்துல இருந்து போனதோட கதிர் ரொம்ப கவலைப்பட்டு போய் நிக்கிறாரு. அப்ப மாயா நேரா கதிர் கிட்ட, இங்க பாரு கதிர், கவலைப்படாத, பெரியப்பா அப்படி சொல்றாரே தவிர்த்து மத்தபடி அவரு நீ இத பண்ணிருக்க மாட்ட அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும், நீ கவலைப்படாத அப்படின்னு. கதிர் சொல்றாரு, அந்த கார்த்தி அப்படி எங்க தான் போனான் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், அதை பத்தி போலீஸ் பார்த்துப்பாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, போலீஸ் கண்டிப்பா மறுபடியும் என்னை வந்து பிடிப்பாங்க, எனக்கு என்னமோ அந்த கார்த்தி எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு என்னை பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தோணுது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சரி கதிர் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூம்க்கு போறாரு. அங்க போனதோட தனா ஏற்கனவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா இந்த கதிர் இப்படியெல்லாம் பண்றவன் கிடையவே கிடையாது, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா கார்த்திக் சார் தான் இருக்காரு, ஒருவேளை அவர் ஒளிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்றாரோ நான் வரல அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு நம்ம தனா நினைக்கிறாங்க. தனா கதிரை பார்த்ததோட ரொம்ப கவலைப்படுறாங்க, ஏன்னா கதிருக்கு சமயம் அடிபட்டிருக்குல்ல, அதனால. தனா நேரா கதிரை பார்த்துட்டு, இங்க பாரு, நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன், அதுக்காக நான் உன்னை ஏத்துக்கிட்டேன் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது, எப்படியா இருந்தாலும் நீ 1 மாசத்துல வீட்டை விட்டு போக போற, அதனாலதான் நான் உனக்கு மருந்து போட்டு விட போறேன், மத்தபடி எனக்கு உன் மேல எந்தவித அபிப்பிராயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு தனா மருந்து போட்டு விடுறாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு, அட்லீஸ்ட் அதுக்காகவாவது நீ மருந்து போட்டு விட்டியே, எனக்கு போதும் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாரு, உண்மையா சொல்லு, கார்த்திக் சார் துரத்தி அடிச்சியா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஆமா அப்படின்னு. அப்ப தனா கேக்குறாங்க, எதுக்காக அவரை துரத்தி அடிச்சு அப்படின்னு. அப்ப கதிர் நினைக்கிறாரு, இத பத்தி கண்டிப்பா உன்கிட்ட சொல்ல முடியாது தனா, அப்படி சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இந்த விஷயத்த நான் மறைச்சுதான் ஆகணும் அப்படின்னு கதிர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அப்ப மத்தவங்க சொல்றது உண்மையாதான் இருக்கும், கார்த்திக் சார அப்படி நீ என்ன பண்ண அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு, தயவு செஞ்சு இப்படி என் மேல பழி போடாத, நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்துட்டு தனா நினைக்கிறாங்க, உண்மையிலேயே இந்த கதிர் சொல்றது உண்மையா, இல்ல இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, கார்த்திக் சார் தான் எங்க அப்படின்ட்டு தனாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதே நேரம் பார்த்து நம்ம தனா கவலையா உட்காந்துருக்காங்க. அப்ப மாயா நேரா கதிரை பார்த்து, இங்க பாரு கதிர், அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அன்னைக்கு அந்த கார்த்தி இருக்கான, அவன் என்கிட்ட தனாவை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசினான், அதனாலதான் நான் ரொம்ப கோவப்பட்டு அவனை துரத்த ஆரம்பிச்சிட்டேன், ரொம்ப கோவத்துல அவனை அடிச்சேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இதுதான் போலீஸ்க்கு கிடைச்ச ரொம்ப பெரிய எவிடன்ஸ், அப்பயே நான் சொன்னேன்னு கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்றாரு, அதுக்காக தனாவை பத்தி அவன் என்ன வேணும்னாலும் பேசுவான், நான் கேட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, சரி
மாயா சொல்றாங்க, சரி விடு கதிர், உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நிரூபணம் ஆகும் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாயா, ஒரே ஒரு குழப்பம் மட்டும்தான். அந்த கார்த்தி எங்க போனான்? இத்தனை நாளும் இருந்தா கண்டிப்பா தனவா பார்க்க வராம இருக்க மாட்டான். ஆனா கண்டிப்பா கார்த்தி காணாம போனதுக்கு ரொம்ப பெரிய சீக்ரெட் ஏதோ இருக்கு அப்படின்னு சொன்னதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாயா அப்படி ஆள் மனசுக்குள்ள போனதோட நம்ம கதிர் டக்குன்னு மாயாவை பார்த்து, மாயா என்ன யோசிக்கிற அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஒன்றும் இல்லை கதிர், நீ போயிட்டு ரெஸ்டட் அப்படின்னு சொல்ல. கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்ப மாயா நினைக்கிறாங்க, எல்லாருக்குமே டவுட் வர ஆரம்பிச்சிட்டு இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு மாயாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதே நேரத்துல அந்த மகாலிங்கத்தை காமிக்கிறாங்க. மகாலிங்கம் ரொம்ப சந்தோஷமா வீட்டுல உட்காந்துருக்காரு. அப்ப சாரு கேக்குறாங்க, அப்பா என்னப்பா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, ரொம்ப நாளா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தது நிறைவேற போகுது அப்படின்னு. சாரு கேக்குறாங்க, என்னப்பா அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, உனக்கு ஞாபகம் இருக்காமா, உன்னை அந்த சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்காக அந்த ரகுராமோட காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்டேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அப்ப சாரு சொல்றாங்க, ஆமாப்பா ஞாபகம் இருக்கு, அதை என்னால எப்படி மறக்க முடியும் அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, அது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு. சாரு கேக்குறாங்க, சொல்லுங்கப்பா என்ன விஷயம் அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருமா, அந்த ரகுராம் குடும்பம் நம்மளை எப்படி அவமானப்படுத்துனுச்சு. உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கடைசி நேரத்துல எவ்வளோ பெரிய ட்விஸ்ட் கொண்டுட்டு வந்தாங்க. இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா? அந்த குடும்பமே சேர்ந்து கம்பி என்ன போகுது அப்படின்னு. இது கேட்டதோட சாரு கேக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா, என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, அந்த கார்த்தி இருக்கான்னம்மா, அவனை அந்த ஜானகியும் மாயாவும் அந்த கார்த்திய உலகத்தை விட்டே அனுப்பிட்டு ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி வீட்டுல இருக்காளுக அப்படின்னு. இது கேட்டதோட சாரு, ஐயோ என்னப்பா சொல்றீங்க, அவங்களாம் எப்படி பண்ணாங்க? அப்படியெல்லாம் கிடையாதேப்பா, ஜானகி அத்தை ரொம்பல பொறுமையா இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கு மகாலிங்க சொல்றாரு, நான் கூட அப்படிதாம்மா நினைச்சேன், அங்க நடந்ததை என் கண்ணால பார்த்தேன். ஜானகி கட்டையால அது கார்த்தியை அடிச்சான், கார்த்தியை மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். அவனை அப்படியே கொலை பண்ணி போட்டுட்டு அதோட அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல புதைச்சிட்டாளுக அப்படின்னு. இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க சாரு. அப்ப நீங்க சொல்றத நம்ப முடியல, நம்பாம இருக்க முடியல, ஒருவேளை நீங்க போயிட்டு போலீஸ்ல சொன்னானே அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, போலீஸ்ல சொன்னா நானும்ல மாட்டிப்பேன் அப்படின்னு. சாரு கேக்குறாங்க, என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருமா, ஒருவேளை நான் போலீஸ்ல போய் சொன்னா நான் தான் கார்த்தியை கொலை பண்ணேன்னு தெரிஞ்சிரும்ல அப்படின்னு. இது கேட்டதோட சாரு அதிர்ச்சி ஆகுறாங்க, என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, ஆமாம்மா, அந்த ஜானகி இருக்கா பாரு, தலையில கட்டையால அடிச்ச பிறகும் அந்த கார்த்தி லைட்டா மயக்கத்துல தான் இருந்தான். நான் அவன் உயிரோட இருந்த பிரச்சனை அப்படின்னு அவன் கழுத்துல என் காலை வச்சு கொன்னுட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க சாரு. அப்ப என்னப்பா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு இப்படி அமைதியா இருக்கீங்க அப்படின்னு மகாலிங்க சொல்றாரு, அதுக்குதான் அந்த ரகுராமோட குடும்பமே பெரிய பிரச்சனையில சிக்க போகுது அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க சாரு. அப்ப நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மகாலிங்க சொல்றாரு, சும்மாவா, அந்த குடும்பத்துல உள்ளவங்க நம்மளை எப்படி அவமானப்படுத்துனாங்க, அப்படி இருக்கையில எப்படி நான் அந்த குடும்பத்துல உள்ளவங்களை சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட நம்ம சாரு சொல்றாங்க, அப்பா அந்த குடும்பத்துல உள்ளவங்க ஒருத்தரையும் சும்மா விடக்கூடாது, நீங்க எடுத்த முடிவு கரெக்டு தான்ப்பா அப்படின்னு சொல்ல. இது கேட்டுட்டு சாரு சொல்றாங்க, அப்பா இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருமா, நான் போயிட்டு அந்த மாயா கிட்ட சவால் விட போறேன், நான் யாரு அப்படிங்கிறத அவகிட்ட காமிக்க போறேன் அப்படின்னு. அப்ப சாரு சொல்றாங்க, அப்ப அந்த மாயா சாதாரண ஆள் கிடையாது, சரியான எமகதகி, நீங்க ஏதாவது ட்ரை பண்ண போயிட்டு அவகிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. சாருவும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா மகாலிங்க நேரா மாயாவுக்கு கால் பண்றாங்க. மாயா ஃபோன் அட்டன் பண்ணி, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க, அப்ப அந்த மகாலிங்க சொல்றாரு, உன்கிட்ட ஒரு மாயா ஃபோன் அட்டன் பண்ணி, இப்ப நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண, உனக்கே எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்க, மகாலிங்க சொல்றாரு, ஆத்தால மகளும் ஒரு கொலை பண்ணிட்டு என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாயா கேக்குறாங்க, ஏய் உனக்கு இதை பத்தி எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, எல்லாம் எனக்கு தெரியும்,
ஆத்தால மகளும் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க. நீங்க 2 பேரும் பண்ண வீட்டுக்கு போயிட்டு அந்த கார்த்திய அடிச்சு கொன்னதை என் கண்ணால பார்த்தேன். அதுக்கப்புறம் அவனை என்னடி பண்ணினீங்க அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன பேசுற அப்படிங்கறது எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, அது சரி, நான் பேசுறது ஒண்ணுமே புரியலையா? அந்த கார்த்திய நீ அடிச்சு கொன்னுட்டு உன் பெரியம்மா அடிச்சு கொன்னுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம என்கிட்ட சொல்லாத அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, நீ எப்பேற்பட்ட தப்பு பண்ணியிருக்க அப்படிங்கிறத நான் போலீஸ் கிட்ட போய் சொல்ல போறேன். பாவம் அந்த கதிரு, உங்களோட அந்த பிரச்சனையில அவன் சிக்கிட்டான். அவன் ரொம்ப இன்னசென்ட் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம அவன் மேல பழி போட்டுட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாரு, இந்த விஷயத்த பத்தி போலீஸ்ட சொல்லாத, என் குடும்ப மானமே இதுலதான் அடங்கியிருக்கு அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, அன்னைக்கு ஒரு நாள் உங்க காலில் விழுந்து கெஞ்சினன்ன என் பொண்ணை எப்படியாவது சீனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. ஆனா நீ தானே சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் ஆகாம இருந்ததுக்கு நீ தானடி காரணம். அதுக்கப்புறம் நான் எத்தனை தடவை அந்த குடும்பத்துக்கு முன்னாடி அவமானப்பட்டேன். இது எல்லாத்தையுமே நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருந்த. இப்ப உங்களுக்கு நடக்க போற இந்த கஷ்டத்தை நான் வேடிக்கை பார்க்க போறேன். அதுவும் அந்த கார்த்திய நீங்க 2 பேரும் தான் சேர்ந்து உலகத்தை விட்டு அனுப்பினீங்க அப்படிங்கிறத நான் அந்த புவனேஸ்வரி கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. அந்த புவனேஸ்வரி உங்க குடும்பத்தையே ஒன்னும் இல்லாம ஆக்கிடுவா அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் செய்யறேன், தயவு செஞ்சு சொல்றது கேளு, நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்னு. அதுக்கு மகாலிங்க சொல்றாரு, நீ சொல்றத கேட்டு நான் என்ன பண்ண போறேன்? இங்க பாரு, இது மாதிரி உன் குடும்பத்தை அவமானப்படுத்துறது தான் என்னுடைய முதல் நோக்கமே. உன் குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படணும், ஒவ்வொருத்தரும் மூளையில உட்காரணும், அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. மகாலிங்க போனை கட் பண்றாரு. இதை பார்த்ததோட மாயாவுக்கு பேரதிர்ச்சி. மாயா நேரா ஜானகிட்ட போயிட்டு, பெரியம்மா, அந்த மகாலிங்க இருக்கா பாருங்க, அவன் என்ன நல்லா பயமுறுத்திட்டான் அப்படின்னு. அப்ப ஜானகி கேக்குறாங்க, என்ன மாயா சொல்ற அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நம்ம 2 பேரும் அந்த கார்த்திய உலகத்தை விட்டு அனுப்புனது அந்த மகாலிங்கத்துக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அன்னைக்கு நான் நடந்து வரும் பொழுது யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா அந்த மகாலிங்கம் ஃபாலோ பண்ணி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவன் நம்ம இப்படி பண்ணதையெல்லாம் பார்த்துருப்பானோ, ஒருவேளை கார்த்தியை கொண்டு போய் புதைச்ச இடம் கூட அவனுக்கு தெரியுமா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அதை பத்தி அவனுக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் கார்த்திய அந்த கட்டையால அடிச்சது மட்டும்தான் தெரியுது, மற்றபடி வேற எதுவும் அந்த மகாலிங்கத்துக்கு தெரியல அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி அழுகுறாங்க, ஐயோ, அவன் நம்ம குடும்பத்துக்கு எதிரா என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருப்பானே, அவன்கிட்ட இருந்து எப்படி மாயா தப்பிக்கிறது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க, அவன் அப்படி என்ன பண்ணுவான்னு நானும் பாத்துறேன் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, மாயா அவன் வேற கண்ணால பாத்திருக்கான் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அவன் கண்ணால பாத்திருக்கான், ஆனா அந்த விஷயத்த பத்தி அவன் வெளியில சொல்லாம இருக்கான்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஒருவேளை நம்ம 2 பேரும் அப்படி பண்ணியிருந்தா அவன் போலீஸ்ல எப்பயோ போய் சொல்லியிருப்பான். ஆனா சொல்லாம இருக்கான்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு பெரியமா அப்படின்னு சொன்னதோட ஜானகியும் யோசிக்கிறாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.